உசிலம்பட்டியில் ஏழைகளுக்கான 25% இடஒதுக்கீட்டில் சேர்ந்தவர்களிடம் கட்டணம் கேட்டு வற்புறுத்திய பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க கோரி யுகேஜி மாணவர்கள் கலெக்டரிடம் மனு அளித்தனர். உசிலம்பட்டி தனியார் பள்ளியில் படிக்கும் யுகேஜி மாணவர்கள் 14 பேர் மனு அளிப்பதற்காக திங்கட்கிழமையன்று பள்ளி சீருடையுடன் மதுரை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு பெற்றோருடன் வந்தனர். ஏழை குழந்தைகளுக்கான 25% இடஒதுக்கீட்டில் படிக்கும் இவர்களிடம் பள்ளி நிர்வாகம் கட்டணம் செலுத்த வற்புறுத்தியுள்ளது. கட்டணம் செலுத்தாததால் அவர்களை வகுப்பிற்கு வெளியே நிறுத்தி துன்புறுத்தியுள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கலெக்டரிடம் மாணவர்கள் மனு அளித்தனர். ஸ்கூல்ல விட மாட்டாங்க, உள்ளுக்க ஸ்கூல்ல மிஸ் டெய்லி வீட்டுக்கு ஸ்கூலுக்குள்ள விட மாட்டாங்க, வெளியே நிப்பாட்டிக்கிருக்காங்க. பீஸ் கண்டத்தே புக்கு தருவாங்க, என்ன தர மாட்டாங்க. டீச்சர் வாங்கி முறுக்கு போடன்றாங்க. மாணவர்களிடம் மனுவை பெற்ற கலெக்டர் சுப்பிரமணியன் அந்த பள்ளி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். எந்தெந்த ஸ்கூல்லாம் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக வாங்குறாங்களோ அவங்க அந்த ஸ்கூல் எந்தெந்த ஸ்கூல் எங்களுக்கு தகவல் தெரிவிச்சுன்னா நான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். இடஒதுக்கீட்டின் கீழ் படிக்கும் மாணவர்களிடம் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ள நிலையில் கட்டணத்திற்காக மாணவர்கள் வகுப்பை விட்டு வெளியேற்றப்பட்ட சம்பவத்திற்கு கல்வி உரிமைக்கான மாணவர் பெற்றோர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.